அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது பெருக்கல் முறையில் 354 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 987 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 987 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 349 398. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 349 நோட் பண்ணிக்கிறோம். 349 இதில் மூணாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 035. மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 035 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 123 90. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 123 நோட் பண்ணிக்கிறோம். 123 அடுத்து பார்த்தீங்கன்னா 585 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 585 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 207 090. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 207 நோட் பண்ணிக்கிறோம். 207 அடுத்து பார்த்தீங்கன்னா 949 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 949 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 335 946. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற நம்பர் 335 நோட் பண்ணிக்கிறோம். 335 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 952. அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 952 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 352 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 337 008. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 337 நோட் பண்ணிக்கிறோம். 337 அடுத்து பார்த்தீங்கன்னா 665 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 665 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா 235 410. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 235 நோட் பண்ணிக்கிறோம். 235 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 138. மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 138 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 138 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா 488 52. இதில் முதல்ல நம்பர் 488 நோட் பண்ணிக்கிறோம். 488 எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 578. எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 578 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 578 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 204 612. இதில் முதல்ல நம்பர் 204 நோட் பண்ணிக்கிறோம். 204 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. ரெண்டாம் நம்பரும் 0. 205 ரெண்டாம் நம்பர் ஏ போர்ட்லையும் 0 பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஏபி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. 205 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 205 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 725 70. இதில் முதல்ல நம்பர் 725 நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 725 அடுத்து பார்த்தீங்கன்னா 910 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 910 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா 322 140. இதில் மார்க்கிற நம்பர் 322 நோட் பண்ணிக்கிறோம். 322 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 734. மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 734 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 734 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 259 836. இதில் முதல்ல நம்பர் 259 நோட் பண்ணிக்கிறோம். 259 ஒன்பதாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 889. ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 889 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 889 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 314 706. இதில் முதல்ல நம்பர் 314 நோட் பண்ணிக்கிறோம். 314 நாலாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 274 நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 274 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 274 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 969 96. இதில் முதல்ல நம்பர் 969 நோட் பண்ணிக்கிறோம். 969 அடுத்து பார்த்தீங்கன்னா 574 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 203 196. இதில் முதல்ல நம்பர் 203 நோட் பண்ணிக்கிறோம். 203 ரெண்டாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 542. ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 542 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 பெருக்கல் 354 இதை கால்குலேட் பண்ணோம்னா 191 868. இதில் முதல்ல நம்பர் 191 நோட் பண்ணிக்கிறோம்.
பண்ணிக்கிறோம் 191. அடுத்து பார்த்தீங்கன்னா 555 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம் 555 பெருக்கல் 354 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 196 470. இதில் மூலகிரம நம்பர் 196 நோட் பண்ணிக்கிறோம் 196. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, அதாவது 099. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா இந்த பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு, அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் 99. பிசி போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. 099 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணிக்கிறோம் 099 பெருக்கல் 354 கால்குலேட் பண்ணோம்னா 350 46. இதில் முதல் குரூப் நம்பர் 350 நோட் பண்ணிக்கிறோம் 350. இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 15/6/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 16ஆம் தேதி அக்ஷயா ஏகே 656 எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 10 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14,000. 1ஆம் நம்பர் பி போல் வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பர் சி போல் வந்து 30 நாள் ஆச்சு, ஒரு மாதமாக ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 4 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து 23 நாள் ஆச்சு, ஒரு 7 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு. 2ஆம் நம்பர் சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 21 நாள் ஆச்சு, ஒரு 9 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு. 3ஆம் நம்பர் பி போல் வந்து 6 நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. 3ஆம் நம்பர் சி போல் வந்து 20 நாள் ஆச்சுன்னு ஒரு 10 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு. 4ஆம் நம்பர் ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சுன்னு ஒரு 3 நாள் ஆச்சுன்னா அதாவது மாதம் 14,000. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் சி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போல் வந்து 1 நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மூணுமே ஒவ்வொரு நாள் ஆச்சுன்னு பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் ட்ரிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஒவ்வொரு நாள் ஆச்சு. அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் ஏ போல் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14,000. பி போல்லையும் 11 நாள் ஆச்சு, இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14,000. ரெண்டுமே டபுள்ஸில் வந்தங்காட்டி அந்த மாதிரி இருக்குது. 6ஆம் நம்பர் சி போல் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் ஏ போல் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 7ஆம் நம்பர் பி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் சி போல் வந்து 36 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா 40 நாளே ஆயிரும். 8ஆம் நம்பர் ஏ போல் வந்து 5 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பி போல் வந்து 5 நாள் ஆச்சு. அது ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏ போலியும் பி போலியும். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 16 நாள் ஆச்சு, அதாவது மாதம் 14 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. 9ஆம் நம்பர் ஏ போல் வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் பி போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க. 9ஆம் நம்பர் சி போல் இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க. 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க. 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 8 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 7 நாள் ஆச்சு. அது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் 0, பி போல் 9 நம்பர், சி போல் 9 நம்பர். நமக்கு பாருங்க 099. நேற்று 5ஆம் நம்பர் ட்ரிபிள்ஸில் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி 9ஆம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 8ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்துருந்துச்சு, அடுத்தது 6ஆம் நம்பர் டபுள்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்து பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் திரும்ப இதே மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பருக்கு கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி 2 போர்டு கொடுத்துருக்குறாங்க. ஏ போர்டில் பார்த்தோம்னா 0 பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லை 16 நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் 0 பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க. 0 பார்த்தோம்னா பி போர்டில் 9ஆம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் பார்த்தோம்னா 11 இல்லை 12 நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஏபி போர்டில் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி வராது அந்த நம்பர்களுக்கு என்னென்ன நம்பர்கள்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர், இந்த 2 நம்பர்லேருந்து வினிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. பி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் 0, இந்த 2 நம்பர் இந்த வினிங் வரலாம் நண்பா. சி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் இந்த 3 நம்பர்லேருந்து வினிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா இது பார்த்தோம்னா 30 நாள் ஆக போகணும், ஒரு மாதம் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா. இன்றைக்கி 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி வந்திருக்கு. ஒரு சில டைம் பார்த்தோம்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. நன்றி நண்பா.